இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் சற்று தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர். சங்கீதம் 37:5 வசனம் இவ்வாறு கூறுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று. இந்த வாழ்க்கை ஓட்டத்தில், இந்த உலகத்திலே நாம் எதையும் தனித்து செய்துவிட முடியாது. செய்துவிட முடியாதில்லை, நம்மால் எதுவும் செய்யவே முடியாது கர்த்தருடைய தயவு இல்லாமல், கர்த்தருடைய இரக்கம் இல்லாமல். மேலும் நாம் நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தை ஓடும்போது எல்லா முடிவுகளையும் நம்மால் மட்டுமே எடுத்துவிட முடியாது. நாம் மற்றவர்களை சார்ந்து வாழ வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். முடிவெடுக்கும் காரியம் நம்ம கையில் இருக்கும்போது நாம் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. முடிவெடுக்கும் காரியம் நம்மை சார்ந்தவர்கள் கையில் இருக்கும்போது நமக்கு பயமாகத்தான் இருக்கும். அந்த உதவி நமக்கு கிடைக்குமா, அவர்கள் கண்களில் நமக்கு இரக்கம் கிடைக்குமா என நாம் காத்திருப்போம். 1 யோவான் 4:4 நாம் வாசிக்கிறோம், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நம்முடைய கர்த்தர் பெரியவர். அவர் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாம் அறிய முடிகிறது. நம்மளுடைய ஒரே கடமை, நாம் நம்மளுடைய முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான். கர்த்தர் எல்லாம் பார்த்துக்கொள்வார் என்று நாம் முயற்சி எடுக்காமல் இருக்க முடியாது. நாம் நம்முடைய முயற்சிகளை எடுக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 3:7 இப்படியாக பார்க்கிறோம், அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என வாசிக்கிறோம். இந்த வசனத்தில் தேவன் விளைய செய்கிறார், ஆனால் நடுகிறவர் விதையை நட்டுக்கொண்டு தான் இருக்கிறார். அவருடைய வேலையை அவர் செய்யத்தான் வேண்டும். நீர் பாய்ச்சுகிறவர் அவர் தன்னுடைய வேலையை செய்யத்தான் வேண்டும். அவருடைய வேலையை செய்யும் பொழுது கர்த்தர் அவர்களுடைய காரியங்கள் கைகூடி வர பண்ணுவார். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ண வேண்டுமானால் நம்மிடத்திலே கர்த்தர் எதிர்பார்க்கிற பண்புகள், தன்மைகள் யார், நாம் எவ்வாறு இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்பதை சற்று தியானிப்போம். முதலாவதாக, தீர்மானத்தோடு ஜெபிக்கிறவர்களுக்கு காரியம் வாய்க்கும் என பார்க்கிறோம். தானியேலின் புத்தகம் 6:28 தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது என பார்க்கிறோம். தானியேலை பற்றி பார்ப்போமானால், அவர் ஒரு ஜெப வீரர். ஒரு நாளின் 3 வேளைகளும் ஜெபிக்கிறவர். தவறாமல் 3 வேளையும் ஜெபித்து விடுகிறார். அதனால் தேவன் அவரோடு இருந்தார் என பார்க்கிறோம். அவருக்கு வந்த சோதனைகள் நமக்கு தெரியும். எரிகிற அக்கினியின் சோதனையில், சிங்கக்கபியிலும் கர்த்தர் அவரை விடுவித்தார். மேலும் தாவீதிடம் காணப்பட்ட மற்றொரு ஆசீர்வாதம் என்னவென்றால், அவர் சொப்பனங்களின் அர்த்தங்களை விளக்கும் அறிவை கர்த்தர் அவருக்கு கொடுத்திருந்தார். தானியேல் தொடர்ந்து ஜெபிக்கிறவர். அதனால் அவருடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாக இருந்ததாக நாம் பார்க்கிறோம். அவர் உயர்த்தப்படுகிறார். தேசத்தில் உள்ள அனைவரும் அறிந்து கொள்கிறார்கள், தானியேலின் தேவனே உண்மையான தேவன் என்று. நாம் தீர்மானத்தோடு ஜெபிக்கும்போது நம்முடைய காரியங்களும் வாய்க்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. இரண்டாவதாக நாம் பார்ப்போம் என்றால், கர்த்தரை தேடினால் காரியங்கள் வாய்க்கும். ஏசாயா 55:6 பார்க்கிறோம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று வசனம் சொல்கிறது. கர்த்தரை நாம் எப்பொழுதும் தேட வேண்டும்.
எப்பொழுதும் தேடிக்கொண்டே இருக்கும்போது நாம் செய்யும் காரியங்களில் கர்த்தர் நம் காரியங்களில் வெற்றியை தருவார். 2 நாளாகமும் 14:7 பார்க்கிறோம், அபியாவின் மகனான ஆசா அரசாண்ட போது அவனும் அவனுடைய மக்களும் கர்த்தரை தேடினார்கள் என்று. அவர்கள் கர்த்தரை தேடின போது சுற்றிலும் இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிட்டார். பாருங்கள், நமக்கும் இளைப்பாறுதல் தேவைப்படும். நம்முடைய சூழ்நிலையிலும் இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலைகளும் நாம் கர்த்தரை தேடும்போது கர்த்தர் இளைப்பாறுதல் தர சித்தமாய் இருக்கிறார். 2 நாளாகவும் 26:5 பார்க்கிறோம், சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனது ஏங்கியிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். உசியா ராஜா தேவனை தேடினார் என பார்க்கிறோம். அவர் காரியங்கள் எல்லாம் ஜெயமாக இருந்தது. அவர் போருக்கு செல்லும் போது எல்லா இடத்திலும் அவர் வெற்றிகளை கண்டார் என வேதத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் கண்டடைங்கள் என வேதவசனம் கூறுகிறது. தேவனை நாம் தேடும்பொழுது, அவரை கண்டடையும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வார். 3ஆவதாக பார்க்கும்போது, வேத வசனங்களை கைக்கொண்டு அதன்படி நடப்பவர்களின் காரியம் வாய்க்கும். உபாகமம் 29ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், இப்பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படி இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. இது மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் அவர்கள் அனைவருக்கும் தேவன் கட்டளையிட்ட இந்த வார்த்தைகளை அவர்களோடு பேசுவதை பார்க்கிறோம். நமக்கு தேவன் கொடுத்திருக்கும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாம் கைக்கொண்டு அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கும்போது கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்தை பார்க்கும்போது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராய் இருக்கிற மரத்தை போலி இருக்கிறான் என்று. கர்த்தர் நமக்கு கொடுத்த வேத வசனங்களின் மேல் நாம் வாஞ்சியாய் இருக்க வேண்டும், இரவும் பகலும் அதில் தியானமாய் இருக்க வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். அப்படி வேதத்தில் நாம் பிரியமாய் இருந்து தியானமாய் இருக்கும்போது அவர்களுக்கு கொடுக்கும் ஆசீர்வாதத்தை தான் அடுத்த வசனத்தை சொல்கிறார். அவர்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருவார்கள். நீர்க்கால்களின் ஓரமாய் நாம் நடப்படும்பொழுது நமக்கு வறட்சி என்பது இருக்க போவதில்லை, எப்பொழுதும் செழிப்பு தான். நம் காலத்தில் ஏற்ற காலத்தில் நாம் கனியை தருவோம், அதில் சந்தேகமே இல்லை. நம்முடைய வேதத்தில் பிரியமாக இருக்கும்போது தான் அவர் நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றையும் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். நம்மை துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்க விடமாட்டார், பாவைகளுடைய வழியை நிற்க விடமாட்டார், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரவும் விடமாட்டார். 4ஆவதாக, ஆலயத்திற்கு அடுத்த காரியத்தில் உற்சாகமாய் மனதுடன் செயல்படுவர்களின் காரியம் வாய்க்கும். 2 நாளாகமம் 31:21 பார்க்கிறோம், எசேக்கியா தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதை எல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான் என பார்க்கிறோம். எனவே நாம் தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் ஆலய காரியங்களிலும் நம்மை முழுமையாக நாம் ஒப்பு கொடுத்து நாம் எல்லா தேவ ஆலயங்கள் காரியங்களில் நம்மை நாம் அர்ப்பணித்து நாம் அவருடைய பணிவிடைகளை செய்வோம். கர்த்தர் நம்மை காரியங்களை நமக்கு வாய்க்க செய்வார். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய வேதத்தின்படி உம்முடைய வார்த்தைகளின்படி வாழ்ந்து உம்முடைய ஆலயத்தின் வேலைகளையும் நாங்கள் எங்களை ஈடுபடுத்தி கொண்டு உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி நீர் கிருபை செய்யும். நீரே எங்கள் காரியத்தை வாய்க்க செய்யும். ஆமென். மகிமை